Hello everyone, welcome to Mala's 3-Minute English. இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 minutesல effective and simple English நம்ம பார்க்க போகிறோம். And at the end of this video, I am going to give you a tip. நம்ம என்ன சாப்டர் பார்க்குறோமோ அந்த சாப்டர் ரிலேட்டடாக நான் உங்களுக்கு ஒரு டிப் கொடுப்பேன். So try to watch the video till the end. And today I am going to teach you the difference between house and home. ஹவுஸ்னாலும் வீடு தான், ஹோம்னாலும் வீடு தான். இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஹவுஸ் வந்து யாராவது குடி இருந்தாலும் அது இல்லைனாலும் ஒரு பில்டிங்காக அது வந்து நம்ம ஹவுஸ் யூஸ் பண்ணுவோம். ஹோம் இஸ் மோர் எமோஷனல் தேன் த வேர்ட் ஹவுஸ். ஹவுஸை விட ஹோம் அப்படின்றது நம்ம ஃபேமிலியோடு சேர்ந்து நம்ம இருக்கக்கூடிய ஒரு சேஃபான ஒரு செக்யூர்டாக ஃபீல் பண்ணக்கூடிய லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹோம் அப்படின்னு சொல்லுவோம். லெட்ஸ் see some examples. I went home late last night. யூஸ்வலாக நம்மளோட வீட்டை பற்றி பேசும்போது it is better to use home. I am from Canada but we have decided to move to Italy. So we are going to sell our house. ஸோ இன் திஸ் பர்டிகுலர் சென்டென்ஸ் நம்ம அதை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். நாங்கள் கனடாவில் இருக்கிறோம், நாங்கள் இட்டலிக்கு போகலான்னு டிசைட் பண்ணியிருக்கிறோம், அதனால் நாங்கள் எங்களுடைய வீட்டை நாங்கள் விற்க போகிறோம். இந்த இடத்துல இந்த வீடு அப்படின்றது நாங்கள் காரை கொடுக்க போகிறோம், நான் என்னோடய பைக்கை நான் கொடுக்க போகிறேன், விற்க போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஆப்ஜெக்டாக நம்ம கன்சிடர் பண்ணுறதுனால இன் திஸ் பர்டிகுலர் சென்டென்ஸ் ஹவுஸ் இஸ் ரைட். ஓகே, ஸோ வென் யூ ஆர் டாக்கிங் அபவுட் யுவர் ஹோம், நம்மளோட வீட்டை பற்றி சொல்லும்போது எப்போவுமே ஹோம் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணணும். அண்ட் வென் யூ ஆர் டாக்கிங் அபவுட் சம் ஒன்ஸ் பிளேஸ், வேர் யூ எஸ்டர்டே, நேற்றுக்கு நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஐ வாஸ் அட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். யூ ஆர் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் த லொக்கேஷன் வேர் யூ எஸ்டர்டே அப்படின்றதுனால. ஓகே, அண்ட் இட்ஸ் டைம் ஃபார் மலஸ் டிப். வேர் ஆர் யூ நவ்? இப்போ நீ எங்கே இருக்கிற அப்படின்னு யாராவது கேட்குறாங்க அப்படின்னா யூ கேன் சே ஐ ஆம் அட் ஹோம். நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அட் அப்படின்ற ப்ரெப்போசிஷன் ஹோம்க்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். எப்போவுமே நம்ம சென்டென்ஸில் ஹோம் யூஸ் பண்ணும்போது யூ ஷுட் நாட் யூஸ் டு அப்படின்ற ப்ரெப்போசிஷன் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வெண்ட் ஹோம் அப்படின்னு தான் சொல்லணும், ஐ வெண்ட் டு ஹோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. பட் ஹவுஸ் அப்படின்ற வேர்டை நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணும்போது ஐ வெண்ட் டு மை அங்கிள்ஸ் ஹவுஸ் எஸ்டர்டே. ஸோ இந்த இடத்துல நம்ம டு யூஸ் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் கிளிக்கிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப நாள் இருந்த ஒரு டவுட் உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிருக்கு, அல்லது புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களுடைய என்கரேஜிங் காமெண்ட்ஸ் என்னை இன்னும் நிறைய எபிசோட்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, take care. It's bye from Malar. See you. Bye-bye.